அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை விரைவில் நிரப்ப இருக்காங்க. ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழக பணியாளர்கள் 1626 பேருக்கு ரூ. 308 கோடி பணப்பலன்களை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வழங்கியிருக்காரு. ஸோ அது தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் தமிழகத்தில் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அறிவிக்க இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மார்ச் 31க்குள்ளார இந்த அறிவிப்பு போக்குவரத்து கழகத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் கடந்த 2020 ஆண்டு மே மாதம் முதல் 2022 மார்ச் மாதம் வரை பணிபுரிந்து வரும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்லேருந்து பணிபுரிந்து வரும் அனைவருக்குமே மொத்தம் 2867 பேருக்கு வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை விடுப்பு ஒப்பந்த தொகை மற்றும் ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை உள்ளிட்ட பணப்பலன்கள் 551 கோடி வழங்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். ஸோ அதன் முதல் கட்டமாக 1241 பேருக்கு பலன்கள் 242 கோடி 61 கோடி வழங்கப்பட்டது. அடுத்த கட்டமாக 2021 ஆண்டு முதல் ஏப்ரல் மாதம் முதல் 2022 மார்ச் மாதம் வரை பணிபுரிந்து விருப்பம் ஓய்வு பெற்ற இறந்த பணியாளர்கள் மொத்தம் 1626 பேருக்கு 308 கோடி பணப்பலன்கள் வழங்கிடும் விதமாக 23 பேருக்கு தமிழக அரசு போக்குவரத்து துறை எஸ் சிவசங்கர் தலைமைச் செயலகத்தில் உள்ள அலுவலகத்தில் பணப்பலன்களை வழங்கினார். மீதமுள்ள 1603 பேருக்கு அந்தந்த போக்குவரத்து கழகத்தின் மூலம் பணப்பலன்களுக்கான காசோலை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் கே. கோபால், அனைத்து போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்கள் மற்றும் உயர்கல்வி இயக்குநர்கள் எல்லாமே இதில் பங்கேற்றிருக்காங்க. இனி வரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை விரைவில் நிரப்ப இருக்காரு அமைச்சர் சிவசங்கர். நிச்சயமாக பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் இறுதி இல்லைன்னா ஏப்ரல் முதல் வாரத்தில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான காலி பணியிடங்களை நிரப்புதல் எப்படி அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் இன்னும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.